நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த ஸ்நேகபானம் அப்படின்றது முதல்ல என்ன சார்? பொதுவாக நம்ம உடம்புல நோய் வராமல் தடுக்கணும். 3 விஷயங்கள் ஆயுர்வேதம் சொல்லுது. ஒன்று ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை முயற்சி அப்படிங்கிறது டீடாக்ஸ், கழிவு நீக்கம் தான் முதல் சிகிச்சையாக. உலகத்தில் இருக்க எல்லா மருத்துவ முறையும் இன்க்ளூடிங் சைனீஸ் மெடிசன் சொல்கிறது என்ன, டீடாக்ஸ். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டீடாக்ஸ் பண்ணோம்னா நிச்சயமாக உடம்பு குணமாகும். ஆனால் டீடாக்ஸ் அவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. அப்போ நம்ம உடம்பை முதல்ல தயார் பண்ணணும். ஸ்நேகம்னா நெய், பானம்னா குடிக்கிறது. நெய் குடிக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிகிச்சைக்கு தான் ஸ்நேகபானம்னு சொல்கிறோம். சரி, பொதுவாக இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 5 கிலோ உங்கள் உடம்புல அன்வான்ட் டாக்ஸின். நான் சொல்லுவேன், பொதுவாக 50 கிலோ இருக்கவங்க 7 நாளில் 3 கிலோ குறையலாம். 7 நாளில் 3 கிலோ. அதே போல் 100 கிலோ இருக்கவங்க 7 நாளில் 10 கிலோ. ஸோ டீடாக்ஸுங்கிறது இன்றைக்கி என்னோட ப்ராக்டிஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட வரையிலும் இன்றைக்கி ஷார்ட் டைம் பட் வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். எப்படி இது பாசிபிள்? எப்படி 10 வருஷமாக நான் மருந்து சாப்பிட்டு குறையாத கொலஸ்ட்ரால் 7 நாளில் எப்படி குறையும்? ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலில் 80% இஸ் நாட் ஆக்சுவலி கொலஸ்ட்ரால். இது ஒரு கழிவாக நம்ம உடம்புக்குள்ளே சுற்றிட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் கௌதமன் கிட்ட தான் பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்நேகபானம். இது சொல்லும் போதே புதுசாக இருக்குது. நிறைய டைம் நம்ம இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பற்றி எல்லாம் பேசிட்டோம். பட் இந்த ஸ்நேகபானம் அப்படின்றது ஒரு யூனிக்காக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். பட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது யார் யூஸ் பண்ணுறா, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம டாக்டர் கௌதமன்ட்ட கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இந்த ஸ்நேகபானம் அப்படின்றது முதல்ல என்ன சார்? பொதுவாக நம்ம உடம்புல நோய் வராமல் தடுக்கணும். 3 விஷயங்கள் ஆயுர்வேதம் சொல்லுது. ஒன்று ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன். ப்ரிவென்ஷனுங்கிறது நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணும். பொதுவாக இன்றைக்கி வெல்னஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ப்ரிவென்ஷன் தான். கியூர் அப்படிங்கிறது ஒரு நோய் வந்துருச்சு, அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி. ரெஜுவனேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டு அந்த நோய் குணமாயிடுச்சு, ஆனால் அதனால் ஏற்படுற பாதிப்புகளால் நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு பக்கவாதம் வருது அல்லது ஒரு விபத்து ஏற்படுது. இதை எப்படி சரி செஞ்சு நம்ம ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ண முடியும்? அப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம செய்ய வேண்டிய அடிப்படை முயற்சி அப்படிங்கிறது டீடாக்ஸ், கழிவு நீக்கம் தான் முதல் சிகிச்சையாக. உலகத்தில் இருக்க எல்லா மருத்துவ முறையும் இன்க்ளூடிங் சைனீஸ் மெடிசன் சொல்கிறது என்ன, டீடாக்ஸ். அப்போ டீடாக்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி டீடாக்ஸ் பண்ண முடியும்? 5 வகையான டீடாக்ஸ் கொடுக்கறத பார்ப்போம். வாந்திக்கு மருந்து கொடுக்கறது, பேதிக்கு மருந்து கொடுக்கறது, தலைக்கு கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றல மூக்கில் சொட்டு மருந்து கொடுக்கறது, எனிமான்னு சொல்லக்கூடிய பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய எனிமா தெரப்பி கொடுக்கறது, அது கூடவே கடைசியாக நம்ம ரத்த மோட்சணம்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான முயற்சி. 5 விஷயம் நம்ம பண்ணுறோம். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டீடாக்ஸ் பண்ணோம்னா நிச்சயமாக உடம்பு குணமாகும். ஆனால் டீடாக்ஸ் அவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. அப்போ நம்ம உடம்பை முதல்ல தயார் பண்ணணும். எப்படி உடம்பை தயார் பண்ண முடியும்? அந்த உடம்பை தயார் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், இதுக்கு பேர் தான் ஸ்நேகபானம்னு பேர். ஸ்நேகம்னா நெய், பானம்னா குடிக்கிறது. நெய் குடிக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிகிச்சைக்கு தான் ஸ்நேகபானம்னு சொல்கிறது. பொதுவாக நம்ம உடம்பை நம்ம எடுத்தோம்னா ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோன்னா கை, கால், எலும்புகள், தசைகள், மூட்டுகள், நரம்புகள், ரத்த அணுக்கள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா இன்னும் மைன்யூட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அணுக்கள் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா டிஎன்ஏ லெவலில் இருக்குது. ஸோ நம்மளுடைய உடம்புல கழிவு நீக்கம் அப்படின்னு நம்ம இயற்கை மருத்துவம் சொல்கிறது வெறும் மோஷன் போகிறது கிடையாது. மோஷன் போகிறது கழிவு நீக்கமாக கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சார், நான் டெய்லி த்ரிஃபலா சாப்பிட்றேன், நான் டீடாக்ஸ் பண்ணிக்கிறேன். நோ, த்ரிஃபலா சாப்பிட்டா உங்களுக்கு மோஷன் போகும். அப்போ உங்கள் எலும்பு மண்டலத்தில் இருக்க கழிவு எப்படி போகும்? உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய கழிவு எப்படி போகும்? உங்களோட தைராய்டில் இருக்கக்கூடிய கழிவு எப்படி போகும்? உங்கள் இன்சுலின் செக்ரெஷனில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய கழிவு எப்படி போகும்? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி உடம்புடைய ஆரம்ப நிலையிலிருந்து
உடம்புடைய அடிப்படை கடைசியாக இருக்கக்கூடிய அணுக்கள் வரை ஊடுருவி சென்று அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கு தேவையான உடலை தயார் செய்யக்கூடிய அந்த முயற்சிக்கு பேர் தான் ஸ்நேகபானம்னு பேர். இந்த ஸ்நேகபானம்ங்கிறது ஒரு ப்ராசஸ். இதை இன்வென்ட் பண்ணி சிம்பிளிஃபைடு ப்ராசஸாக நாங்கள் மட்டும்தான் பண்ணிட்டோம். அதை எப்படி பண்ணணும்? உங்களோட உடம்பு முதல்ல வாதமா பித்தமா கபமான்றதை நாடி பார்க்கணும். உடம்புல என்ன பாதிப்பு இருக்குது, வாத பித்த கபத்தில் இருக்கா, இல்லை 7 தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தில் எதில் பிரச்சனை இருக்குது, இல்லை உடம்புடைய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் தடைப்பட்டிருக்கா, அல்லது உடம்புடைய எனர்ஜி லேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவயங்களில் மாற்றங்கள் இருக்கா, இல்லை உடம்புடைய வர்மங்களில் மாற்றம் இருக்கா. இதை பொறுத்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது வாத சமனி, பித்த சமனி, கபசமனி, தாதுக்களில் இருக்கக்கூடிய ரசதாது, ரத்ததாது, மாம்சதாது, அஸ்திதாது, மஜ்ஜாதாது, சுக்ரதாதுன்னு சொல்லக்கூடிய 7, அதே போல் 7 சக்கரங்கள் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள்னு சொல்லிட்டு 7, 7, 3 மற்றும் 17 வகையான ஸ்நேகம்னு சொல்லக்கூடிய நெய் மருந்துகளை ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கிறது. அப்போ நம்ம ஒரு டாக்டரை பார்க்குறோன்னா அந்த டாக்டர் சூஸ் பண்ணுவார் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றா போல் இந்த ஸ்நேகபானங்களை நம்ம சூஸ் பண்ணி அதை ஒரு 7 நாள் ப்ராசஸாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுப்போம். முதல் நாளைக்கு 30 மில்லி, அடுத்த நாள் 45 மில்லி, அடுத்த நாள் 60 மில்லி, 4ஆம் நாள் 75 மில்லி, 5ஆம் நாள் 90 மில்லி, 6ஆம் நாள் 105 மில்லி கொடுத்து 7ஆவது நாள் காலையில் பேதிக்கு மருந்து கொடுக்கறது தான் ப்ராசஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்நேகபானம், இதுக்கு பேர் தான் டீடாக்ஸ். இந்த 7 நாளுமே முறையான உணவு முறைகளை செய்கிறது, இந்த 7 நாட்களும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது உடம்புல அவ்வளவு அழகான டீடாக்ஸ் நடக்கும்போது இன்றைக்கு சமணம், சோதனம், காயக்கல்பம் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன், கியூர், ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய நோயை தடுக்கலாம், நோயை குணமாக்கலாம், நோயினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளையும் மாற்றலாம். ஸோ இந்த ஸ்நேகபானம்ன்ற முறை எந்த அளவுக்கு டாக்ஸின்ஸை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுன்ற சொன்னீங்க. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது இது ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு சிறந்த மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எப்படி சார் இது வெயிட் லாஸோட கனெக்ட் ஆகுது? சரி, பொதுவாக இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 5 கிலோ உங்கள் உடம்புல அன்வான்ட் டாக்ஸின்ஸ். நான் சொல்லுவேன் பொதுவாக 50 கிலோ இருக்கவங்க 7 நாளில் 3 கிலோ குறையலாம். 7 நாளில் 3 கிலோ. அதே போல் 100 கிலோ இருக்கவங்க 7 நாளில் 10 கிலோ குறையலாம். நம்ம மருத்துவமனையில் இந்த டீடாக்ஸ் எடுத்து 7 நாளில் 14 to 17 கிலோ குறைந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் டீடாக்ஸ் அப்படிங்கிறது உடம்புடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால். டீடாக்ஸ்னால வெயிட் லாஸ் மட்டும் வராது. 5 பெரிய பெனிஃபிட்டை நாங்கள் கிளினிக்கலாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, நீங்கள் டீடாக்ஸ்க்கு முன்னாடி உங்களோட லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து உங்கள் கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக பார்த்துட்டு டீடாக்ஸ் முடிச்சுட்டு உங்கள் லிபிட் ப்ரொஃபைல் எடுத்திங்கன்னா எல்லா கொலஸ்ட்ராலும் நார்மலுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியும். அகெயின் டீடாக்ஸ்க்கு முன்னாடி உங்களோட C-பெப்டைட் டெஸ்ட் எடுத்து உங்களோட இன்சுலின் செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டீடாக்ஸ் முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சி போயிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஸ்டெப்பு மேலே இங்கே புற்றுநோயாளிகள் நிறைய பேர் வருவாங்க. இந்த புற்றுநோயாளிகளுக்கு ஆரம்ப நிலையில் அவங்களுக்கு ஒரு டியூமர் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய CEA, AFP, CA125, 19.9, 15.3 இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு 7 days கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிருக்கிறத பார்க்க முடியும். 4th, உங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, கருமுட்டை பையில் கட்டி இருக்குது, ஸ்கேன் இருக்குது. டீடாக்ஸ் முடிச்சுட்டு திருப்பி எடுத்து பாருங்கள், கட்டியோட சைஸ் குறைஞ்சிரும். பித்தப்பையில் கற்கள் இருக்குது, சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது. டீடாக்ஸ் முடிச்சு பாருங்கள், கற்கள் குறைந்திருக்கும். நிறைய பேருக்கு கற்களே இருக்காது. ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, அகெயின் யூ டூ இட். ஸோ டீடாக்ஸுங்கிறது இன்றைக்கி என்னோடய ப்ராக்டிஸில் நான் புரிஞ்சுக்கிட்ட வரையிலும் இன்றைக்கி ஷார்ட் டைம் பட் வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன். பெங்களூரில் ஒரு இண்டஸ்ட்ரி லீடர், ஒரு தெரியாதவங்களே நம்ம இந்தியாவில் யாரும் இருக்க முடியாது. அவருக்கு ஒரு அப்சஷன் என்னென்னா அவங்களோட அப்பாவுக்கு ஏர்லி ஏஜில் ஹி ஹேட் அ ஹார்ட் அட்டாக் அண்ட் டைட். அவருடைய அங்கிள் அதே போல் அம்மா சைடில் பட்டர்னல் அங்கிள்க்கும் அதே மாதிரி அரௌண்ட் 60, அரௌண்ட் 55 அவங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ இவருக்கு ஒரு பயம் இவர் 50-55க்கு போகும்போது இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஹி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் டயக்னோஸ்டிக்ஸ். இன்றைக்கி இருக்க விதவிதமான ஜெனட்டிக் டெஸ்ட், whenever he visits US, he visits the top guys, meet them, get a diagnostics எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. என்ன அவருக்கு ஒரு சேலஞ்ச் இருந்ததுன்னா இஸ் triglyceride always used to be around 700 with medicines, with the proper medicines. என்னென்னமோ பண்ணுறாரு, திபெத்தியன் மெடிசன், ஃப்ளவர் மெடிசன், அது இதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணுறாரு. பெங்களூரில் இருக்கக்கூடிய the great leader in cardiology எல்லாம் he visits them monthly once, get them consulted, all tests done.
அவங்களும் விதவிதமான லிப்பிட் கரைக்கக்கூடிய மருந்துகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ரெஃபர், நீ போய் சாரை ஒரு முறை பாருங்கள், ஹி டஸ் டீடாக்ஸ், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போங்க அப்படின்னோடனே என்னை பார்க்க வந்தார். ஸோ ஐ செக் திஸ் நாடி, அண்டர்ஸ்டுட் பித்த உடம்பு. ஸோ பித்தத்தை குறைக்கிறதுக்கு பித்த சமணி கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருதம் அவர் கொடுத்தேன். அவர் என்கிட்ட கேட்டார், இவ்வளோ நெய் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகவாதா அப்படின்னு. நான் சொன்னேன், எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்க, 7 நாள் தானே, பண்ணுங்க சார் அப்படின்னு. 7th டே முடிச்சுட்டு ஈ சப்போஸ் டு மீட் மீ, 2 வாரம் கழிச்சு தான் மீட் பண்ணோம். 8th டே ஈவினிங் வந்து ஹீ கேம் டு சென்னை வித் ஆல் இஸ் ரிப்போர்ட்ஸ். வித் இஸ் கார்டியாலஜிஸ்ட் ஹீ கேம் டு சென்னை. ஹீ ஷோன் மீ த ரிப்போர்ட். எப்படி இது பாசிபிள், எப்படி வந்து 10 வருஷமாக நான் மருந்து சாப்பிட்டு குறையாத கொலஸ்ட்ரால் 7 நாளில் எப்படி குறைஞ்சது? ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலில் 80% இஸ் நாட் ஆக்சுவலி கொலஸ்ட்ரால். இது ஒரு கழிவாக நம்ம உடம்புக்குள்ளே சுற்றிட்டு. இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஹவ் கம் டவுன், இஸ் கிட்னி ஃபங்க்ஷன் ஹவ் இம்ப்ரூவ்ட், லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட். அது லாஸ்ட்டு 10 வருஷத்தில் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாத பேராமீட்டர். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எனக்கு டீடாக்ஸ், ஒரு ஸ்னேகபானத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு டீடாக்ஸ் வந்து இட் வில் ரீவயர் யுவர் சிஸ்டம். இட் வில் ரிமூவ் ஆல் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு வீடு பெயிண்ட் பண்ணுறோன்னா முதல்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து பட்டி பார்த்து அந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு தென் வி பெயிண்ட். ஸோ இட் ஸ்டேஸ் ஃபார் லாங் டைம். சேம் திங் ஹேப்பன்ஸ். ஸோ இன்றைக்கி கொலஸ்ட்ரால்லேருந்து, கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகள்லேருந்து, கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய கட்டிகள்லேருந்து, ஏன் இன்றைக்கி வந்து நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது பையன் பொண்ணு 2 பேருக்குமே முதல்ல டீடாக்ஸ் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட அனுபவத்தில் யாரும் 6 மாதத்துக்கு மேலே எங்கிட்ட இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததே கிடையாது. பிகாஸ் when we do the detox, the results are very imminent. ஸோ உங்களோட உடம்போட எனர்ஜியை, ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பெரிய லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணி ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ் இஸ் த ப்ரைமரி வே. ஸோ இப்போ இந்த டீடாக்ஸ் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதுனால இது வீட்டிலேருந்தே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்னேகபானம்ன்றது வந்து நீங்கள் சொன்ன இந்த கீ வந்து இவங்களே ஏதாவது நேச்சுரல் கீ வந்து சூஸ் பண்ணலாமா, ஆர் நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரியான கீ ரெடி பண்ணுவீங்களா? இல்லைம்மா, இது வந்து முழுக்க இட்ஸ் அ ப்ரெசிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் மெடிசன். இட்ஸ் அப்சல்யூட்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தான். டீடாக்ஸ் மாதிரி வீட்டில் பண்ண முடியும், பண்ணக்கூடாது. சரி, பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேற, அதை சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் கொண்டு போயிட்டு எனக்கு அதே ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து புதினா ஜூஸ் குடிச்சா டீடாக்ஸ், வெள்ளை பூசணி சாறு குடிச்சா டீடாக்ஸ். இஸ் இட் ரியலாக ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ணாது. கிட்னி ஃபெயிலியரோட எங்கள் பேஷண்ட்ஸ் வருவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ரினோன் கஷாயம் மாதிரி ரினோன் கிருதம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்து கொடுப்போம். 6 நாள் கொடுத்துட்டு 7வது நாள் எடுத்தாங்கன்னா அவங்களோட கிரியாட்டின் லெவலே 2 points ட்ராப் ஆகிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அந்த நெய் என்னங்கிறத we have to choose person. பட் நாடி பார்த்து we do that. வாத சமனி தேவையா, பித்த சமனி தேவையா, கபசமனி தேவையா, ரசதாது தேவையா, ஸ்கின் எல்லாம் வருதுன்னா மேதோதாது சார்ந்தது, எலும்பு மண்டலத்துக்கு அஸ்தி தாத்து. நிறைய பேர் இங்கே வந்து நடக்கவே முடியல, கால்லாம் வீங்கி இருக்கு, கவுட்டோட வருவாங்க. மாத்திரை கொடுங்க சார்பாங்க. 7 நாள் டீடாக்ஸ் முடிச்சு வரும்போது they walk very normally and say that it's all gone. ஸோ டீடாக்ஸ் வந்து பியூர்லி பர்சனலைஸ்ட். ஒவ்வொரு வாட்டி உங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொரு புது விஷயங்கள் கற்றுக்குறோம் சார். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம டீடாக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம், அதே மாதிரி டீடாக்ஸோட சேர்ந்து இந்த ஸ்னேகபானம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.